வெல்கம் பேக் டு லிவ் லார்ஜ் தமிழ். நம்ம வீட்டில் ஏதும் விசேஷங்கள் வந்தால் நாம் பெயிண்ட் அடிக்கிறது உண்டு. புதுசாக வீடு கட்டினாலோ அல்லது ஏற்கனவே கட்டின வீடை அப்கிரேட் பண்ணணும்னாலோ நாம் பெயிண்ட் அடிக்கிறது உண்டு. பெயிண்ட்டை சூஸ் பண்ணும்போது பச்சை, மஞ்சள், சிவப்புன்னு நமக்கு பிடிச்ச கலரை வாங்கி வந்து நாம் பெயிண்ட் பண்ணிடுவோம். நம்ம ரூமுடைய கலருக்கு நம்ம மூடை எஃபெக்ட் பண்ணுற திறன் இருக்குன்றது நம்மள பலருக்கு தெரிகிறதில்ல. எந்தெந்த கலர் நம்ம மூடை எப்படியெல்லாம் மாற்றும்ன்றதை தெரிஞ்சிக்க இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த வீடியோவில் வார்ம் கலர்ஸ், அதாவது வெப்ப நிறங்கள் நம்மளுடைய மூடை எப்படி மாற்றுங்கிறத பார்க்கலாம். வரும் வீடியோக்களில் கூல் கலர்ஸ் அண்ட் நியூட்ரல் கலர்ஸை பற்றி பார்க்கலாம். ரெட் ரொம்ப ஸ்ட்ராங்கான இன்டென்ஸான கலர். இந்த கலர் ரூமுடைய எனர்ஜி லெவலை அதிகரிக்கும். இதனால் நம்முடைய பிளட் ப்ரெஷர் கூடும், ஹார்ட் ரேட் அதிகரிக்கும், சுவாச வேகத்தையும் அதிகரிக்கும். ரெட் கலர் நமக்குள்ள காதல், கோபம், பவர், பேஷன் போன்ற உணர்வுகளை தூண்டும். ரெட் கலர் ஸ்கீமில் உள்ள ரூமுக்கு போனாலே ஒரு வார்மான ஃபீலிங் ஏற்படும். இந்த கலர் உங்களோட ஃபேவரட் கலராக இருந்தால் டைனிங் ரூம், லிவிங் ரூம், அதோட உங்கள் வீட்டோட என்ட்ரிவேக்கு கூட யூஸ் பண்ணலாம். ஆரஞ்சு ரொம்ப எனர்ஜெட்டிக்கான கலர். நம்மளை ஆக்டிவாக, உற்சாகமாக வைக்கக்கூடிய கலர். எக்ஸைட்மெண்ட்டை தூண்டக்கூடிய ஒரு கலர். ஜிம், பிளே ரூம், கேம் ரூமுக்கு பயன்படுத்த உகந்த கலர். இந்த கலர் கூட வார்மான ஃபீலிங்கை ஏற்படுத்தக்கூடிய கலர் தான். எல்லோ ஹாப்பினஸை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கலர். மஞ்சள் நிற சன்ஷைனை பார்க்கும்போது நமக்குள்ளே ஏற்படும் பூரிப்பையும் ஜாயையும் இந்த கலர் தூண்டும். அதனால தான் மஞ்சள் மங்களகரமான கலராகவும் இருக்கு. இதுவும் வார்மான, இதமான ஃபீலிங்கை தரக்கூடிய கலர் தான். டைனிங் ரூம், கிச்சன், பாத்ரூம், லிவிங் ரூமுக்கு இந்த கலரை தாராளமாக பயன்படுத்தலாம். பிங்க் ரொம்ப காமான, லவ்வபிளான கலர். இது கூட வார்மான ஃபீலிங்கை தரக்கூடிய கலர் தான். லவ்வையும் கைண்ட்னஸையும் நமக்குள்ள தூண்டக்கூடிய கலர். கிரியேட்டிவிட்டியையும் நம்பிக்கையும் ஊக்குவிக்கும் கலர். ஆஃபீஸ், பெட்ரூம், அதோட நர்சரிக்கும் கூட ரொம்ப பொருத்தமான கலர். அடுத்த வீடியோவில் கூல் கலரும் நியூட்ரல் கலரும் நம்மளோட மூடை எப்படி எஃபெக்ட் பண்ணுன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவுடன் மீண்டும் சந்திக்கலாம்.